بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي السلام عليكم ورحمة الله وبركاته இன்ஷா அல்லாஹ் அரபு மொழி பாடத்துக்குரிய இறுதி செயலமர்வின் 2ஆம் நாள் இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையில் ஏற்கனவே அரபு மொழி பாடத்துக்குரிய முதலாம் அமர்வு வியாழக்கிழமை இரவு ஷேக் அஸ்ஹர் சேர் அவர்கள் செய்திருப்பார்கள். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த செயலமர்வு மிகவும் பிரயோசனமாக இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். ஏண்டா குறிப்பாக வினா பத்திரங்களில் விடையளிக்கின்ற போது எவ்வாறான விடயங்களை கருத்தில் கொண்டு புள்ளிகள் வழங்கப்படுகின்றன என்பதை சேரவங்களுக்கு மிக தெளிவாக சொல்லி தந்திருப்பார். இன்றைய தினம் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கின்ற 2 மாதிரி வினா பத்திரங்கள் இருக்குது. அந்த பேப்பர்களை செய்கிறதோட இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் தேவையான டவுட்டுகள் சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்ள முடியும். ரைட். அப்போ அந்த அடிப்படையில் நான் திரும்ப பேப்பரோட கட்டமைப்பு குறித்து தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. எல்லா வினாக்களுக்கும் விடையளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதில் 3 பகுதிகள் இருக்குது. பகுதி 1 வரக்கூடிய எல்லா வினாக்களுக்கும் விடையளிக்க வேண்டும். பகுதி 2 ஒரு வினாவுக்கும் பகுதி 3 ஒரு வினாவுக்கும் என்று மொத்தமாக நீங்கள் 5 வினாக்களுக்கு விடையளித்தல் போதுமானது. அப்போ உங்களுக்கு பகுதி 2 சாய்ஸ் இருக்குது, பகுதி 3 உங்களுக்கு சாய்ஸ் இருக்குது. ரைட். அந்த அடிப்படையில் நீங்கள் 2 பேர் தான் ஜாயின் ஆகிக்கிறீங்க. நீங்கள் வளமையாக நான் நினைக்கிற ஆன்லைன் கிளாஸுக்கு அட்டெண்ட் ஆகிறாக்களுக்கும் சமா ஜைனப். எனவே நீங்கள் எந்த அளவு வேகமாக இருக்கிறீங்களோ அந்த அளவு வேகமாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்தடுத்த பகுதிகளுக்கு போகலாம் இன்ஷா அல்லாஹ். ரைட். அப்போ அந்த வகையில் இந்த பேப்பர் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கான கால அவகாசம் கிடைத்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொண்டா சமா? இல்ல சார். ஜைனப் எடுத்தா? இல்ல சார். ரைட். ஓகே, சரி, குரூப்பில் அனுப்பிக்கிறேன். பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. நீங்கள் இதில் விட சொன்னாலும் ஓகே. ரைட். ஓகே. ரைட். ஆரம்ப வினா பொதுவாக அடிப்படை இலக்கண சட்டங்களோடு தொடர்பான வினாக்களாகத்தான் வரும். அந்த அடிப்படையில் நீங்கள் பாருங்க, முதலாவது வினா. சரி, இதில் ஹரக்கத் இருக்காதுன்னா எக்ஸாம் பேப்பரில் எப்படியுமே ஹரக்கத் இருக்க மாட்டாது. மாற்றமாக ஹரக்கத் இல்லாமத்தான் இருக்கும். சில நேரம் நாங்கள் வாசிக்கின்ற போது பிழையாக கூட வாசிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் குறிப்பிட்ட இடைவெளிக்கு வர வேண்டிய விடை பொருத்தமான விடையாக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். எனவே அன்புள்ள மாணவிகளே, நீங்கள் பாருங்க இதில் ரைட். பொருத்தமான சொல்லை அடைப்பிலிருந்து தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக என்று தான் நிற்குது. அப்போ அண்டர்லைன் பண்ணுறது மிக முக்கியமானது. அறிவுறுத்தலை சரியாக வாசிப்பதும் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப விடை அளிப்பதும் மிக முக்கியமானது. பொதுவாக எல்லா பாடங்கள்லையும் அது மிக முக்கியமான ஒன்றாக காணப்படும். சில நேரம் அவங்களோட ஃபைனல் பேப்பரில் இந்த கோடிடுக என்ற சொல்ல போல்ட் பண்ணியே இருப்பாங்க. அண்டர்லைன் பண்ண சொல்கிற அந்த சொல்ல போல்ட் பண்ணி தருவாங்க. ஏண்டா அது அறிவுறுத்தல் தானே. அப்போ எனவே அதிகமான மாணவர்கள் பாடசாலைகளில் இந்த குறிப்பிட்ட இடைவெளியில் விடை எழுதுவாங்க. ரைட். அப்போ நாங்கள் அப்படி எழுதாமல் அண்டர்லைன் பண்ண சொல்லி இருந்தால் அண்டர்லைன் பண்ணிக்கொள்வது நல்லது. ரைட். 1வது ஹல் உக்துக என்ன விட வரும்? முஅல்லிமத்துன் முதரிசுன் முதீருன் என்ன விட வரும்? நீங்க முதீருன் அப்படியா? ரைட். அது விடையா வருமா? முதீருன் என்ற சொல் முதர்ரிசுன் முதரிசுன் அப்படியா?
ரைட். இப்ப இதெல்லாம் நீங்க பாருங்க, உஹ்துக்கன்ற சொல் தான் நிக்குது. சரியா? உஹ்துக்க. ரைட். உஹ்துனண்டா யாரு? சகோதரி. ஏன்னா உஹ்துனண்டா சகோதரி. உஹ்துக்க அண்டா வந்து உன்னுடைய சகோதரி, உன்னுடைய சகோதரி. அப்ப உன்னுடைய சகோதரி என்று வந்தால் முதீருன் முதரிசுன் பொருத்தமான விடையா? என்ன வரணும் அப்ப? முஅல்லிமத்துனா ஹல் உக்துக முஅல்லிமத்துன் என்பதுதான் விடையாக வர வேண்டும். சொல்ற விளங்குறதானே? ஏண்டா இது பெண்பால் சொல் தானே. உஹ்த் என்பது பெண்பால் சொல். அப்ப உஹ்துக உன்னுடைய சகோதரி. அப்ப உன்னுடைய சகோதரி ஒரு ஆசிரியையா என்று கேட்கிறதான் இது. முஅல்லிமத்துன்றத விடையாக வரணும். ரைட். அப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது உஹ்துக என்று வாசிக்கவும் மேலும் உஹ்துக்கி என்று வாசிக்கவும் மேலும், அது பிரச்சனை இல்லை. முன்னிலையில ஒரு ஆண் இருந்தால் உஹ்துக்கா என்று வரும், முன்னிலையில ஒரு பெண் இருந்தால் உஹ்துக்கி என்று வரும். ஏன்னா ஹல் உஹ்துக முஅல்லிமத்துன் அல்லது ஹல் உஹ்துக்கி முஅல்லிமத்துன் என்று வரும். ரைட். ஓகே. கதபத் ஃபாத்திமா தவீலத்தன் இலா உம்மிஹா. இது என்ன விட வாரது? ரிசாலா. ரிசாலா. ரிசாலா என்ற சொல் தான் விடையாக வரும். என்றா தவீலத்தன் என்று பெண்பாலிக்குதுன்னா, தவீலத்தன் என்று பெண்பாலிக்குது. எனவே விடை அது சிஃபத் பெண்பாலாக இருந்தால் வர்ணிக்கப்படக்கூடிய விடயமும் பெண்பாலாக வரணும். எனவே தஃப்தரன் மஅரலன் அது ரெண்டும் வந்து ஆண்பால்ல இருக்குது. அப்ப ரிசாலா என்ற சொல் தான் இக்ன விடையாக வரணும். கதபத் ஃபாத்திமா ரிசாலத்தன் தவீலத்தன் இலா உம்மிஹா அண்டு வரும். ரைட். உரீது அல்லுகத்தில் அரபியா. உரீது அல்லுகத்தில் அரபியா. மஸ்ஜித் மஅமல் மக்தபா. என்ன சொல் வரும்? மக்தபா. ரைட். நான் நினைச்சேன் நீங்க அதைத்தான் சொல்வீங்கண்டு. மக்தபா என்ற சொல் வருமா? சொல்லுங்க பார்க்க. மக்தபா என்ற சொல் பொருத்தமா? மக்சப். ஆ இல்ல இல்லைங்கண்ணா. மூணாவது மகள், மூணாவது மஸ்ஜித் மஅமல் மக்தபா. சரியா? இங்கன வந்து மக்தபா என்ற சொல்லல்ல. கருத்து ரீதியாக சில நேரம் நாங்க அதை சரிப்படுத்தினாலும் கூட மக்தபா என்ற சொல்லை விட மிக பொருத்தமான சொல் தான் என்ன சொல்? மஸ்ஜித் என்றது வராது இல்லையா? மஅமல் என்ற சொல். விளங்கினா? இங்கன வந்து பாருங்க, உரீது நான் வேண்டுகிறேன், அல்லுகத்தில் அரபியா அரபு மொழிக்கான வாசிக சாலையை வேண்டுகிறேன் என்று சொல்ல முடியாது. பொதுவாக ஒரு லைப்ரரி என்று வந்தால் அந்த லைப்ரரியில பல்வேறு மொழிகளில் புத்தகங்கள் காணப்படும், சஞ்சிகைகள் காணப்படும். அந்த லைப்ரரி என்பது அரபு மொழியை மாத்திரம் அடிப்படையாக கொண்ட லைப்ரரியாக இருக்காது. இதனால மஅமல் என்பது லெப். மஅமல் என்பது என்ன? லெப். லாங்குவேஜ் லெப் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா நீங்க? லாங்குவேஜ் லெப். இப்ப அரபிக் லாங்குவேஜ் லெப். அந்த லெப்ல வந்து நாங்க அரபிக் லாங்குவேஜை தாராளமாக படிக்கலும். அது மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு வந்து லெப் இருக்கும். ரைட். அப்ப மொழி ஆய்வு கூடம் என்று சொல்றேன். இப்போ உரீது மஅமல் லுகத்தில் அரபியா என்பது தான் பொருத்தமான விடையாக இருக்கும். ரைட். இஸ்தரா முஹம்மத் அல் கலம மினல் ஹகீபா அல் மக்சப் அல் மக்தபா. என்ன விட வரும்? மக்சப். மக்சப். வெரி குட். ஓகே. மக்சப் என்பது தான் விடையாக வரணும். சில நேரம் நீங்க மக்தபாவிலிருந்து சில மதரசாக்கள்ல அவன் லைப்ரரியில தான் அந்த இதுகளை விற்பாங்க. உதாரணமாக அதை வச்சு கொண்டு எங்களுக்கு மக்தபான்னு சொல்ல போட முடியாது. மக்சபண்டா கேன்டீன் என்று தெரியுமண்ணா. ரைட். ஓகே. அப்ப எங்களுக்கு பரிச்சயமான கேன்டீன்ல ஷோட்டீஸ் அந்த ஐட்டங்கள் தான் இருக்கும். இங்க வந்து பொருத்தமான விட வந்து அல் மக்சப். அத்துக்கான் கடை, அல் மக்சப் அண்டா கேன்டீன். அப்ப இஸ்தரா முஹம்மத் அல் கலம மினல் மக்சப் அண்டு வரும். அத்தாலிபத்து அல் மக்தபத அண்டு இருக்குது. ததுகுலீன யதுகுலு ததுகுலு. என்ன வரும்? சொல்லுங்க பார்க்க. அத்தாலிபத்து ததுகுலீன அல் மக்தபத்தை என்று வருமா? யதுகுலு அல் மக்தபத்தை என்று வருமா? ததுகுலு அல் மக்தபத்தை என்று வருமா? ததுகுலு அல் மக்தபா. ததுகுலு அல் மக்தபத்தை. ஏன்? என்ன காரணம்? ஏண்டா யதுகுலு என்பது வராது. யதுகுலு என்பது எப்படியுமே
வராது. ஏன்னா இது ஆண்பால். அத்தாலிபத்து என்பது பெண்பால் இருக்குது. ததுகுலீன என்ற சொல் முன்னிலை ஒருமை பெண்பால வரக்கூடியது. இப்ப யா ஃபாத்திமா அந்தி ததுகுலீன அல் மக்தபத அன்று சொன்னா பிழை இல்லை, முன்னிலையில. ரைட். ஆனா இது முன்னிலையில அல்ல, படர்க்கை வாக்கியமாக இருக்குது. அப்ப அத்தாலிபத்து ததுகுலீன என்பதும் பிழையான விடை. அப்ப சரியான விடை என்ன? ததுகுலு அல் மக்தபத என்பது தான் சரியான விடை. சரியா? ரைட். ஓகே. ரைட். அடுத்த பாருங்கோ. ஒத்தகருத்து சொல்லை அடைப்பிலிருந்து தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக. இப்ப கோடிடப்பட்ட சொல் எதுவோ அந்த சொல்ற மீனிங் தெரியுமா இருந்தா சரி. எங்களுக்கு முன்னால உள்ள சொற்கள் அதுதான். இப்ப உங்கூர், பார் பார் நீ பார், அது எங்களுக்கு தெரியுமா இருந்தாலும் சரி, தெரியலாட்டியும் பிரச்சனை இல்லை. ஆனா கட்டாயமாக எந்த சொல்லி கீழால கோடு அடிச்சுக்கிறோம் அந்த சொல்ற மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு விடைய சரியாக எழுதணும். கீழே பாருங்க, உங்கூர் ஹாதிஹி சூரத்து உஸ்ரதி அண்டிக்குது. அப்ப உஸ்ரதி என்ற சொல் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். அப்ப இதுல ஒத்த சொல் என்ன? ஜௌஜதி, பைத்தி, ஆயிலதி. ஆயிலதி. வெரி குட். இதுதான் விடையாக வரும். என்ன? ஆயிலதி என்றதான் விட. பில் ஹதீகத்தி அத்ஃபாலுன் யல்அபூன குரத்தல் கதம். இப்ப இதுல அண்டர்லைன் பண்ணிக்கிறது என்ன? அல் ஹதீகா என்ற சொல். ஹதீகாவுக்கு ஒத்த சொல் என்ன? அல் புஸ்தான், அல் ஆசிமா, அல் கர்யா. அல் புஸ்தான். அல் புஸ்தான். வெரி குட். ஓகே. அல் புஸ்தான். ஃபில் ஹதீகத்தி என்றால் தோட்டத்தில். ஏன்னா அப்ப ஃபில் புஸ்தான் என்றாலும் கருத்து தோட்டத்தில். அப்ப தோட்டத்தில் அத்ஃபாலுன் யல்அபூன குரத்தல் கதம், காற்பந்து விளையாடுகின்ற குழந்தைகள் அல்லது சிறுவர்கள் இருக்கின்றார்கள். ரைட். ஓகே. மூணாவது பாருங்க. யாசிர் தாலிபுன் யதுருசு ஃபில் மதரசதி ஸனவிய்யா. தாலிபுன் என்ற சொல்லுக்கு அண்டர்லைன் பண்ணிக்கிறார். தாலிபுன் இது எப்படி எழுதுறா? தாலிபுன் என்ற சொல், தாலிபுனுக்கு ஒத்த சொல் என்ன? முதாரிசுன், ஆமிலுன், தில்மீதுன். என்ன சொல் வரும்? சார், தாலிபுன் மாணவன் தானே? மாணவனோ? தில்மீத் என்ற சொல். சரியா? தில்மீத் என்ற சொல் தான் வரும். வழங்கினா யாசிர் தாலிபுன் யதுருசு ஃபில் மதரசதி ஸனவிய்யா. ரைட். அப்ப தாலிபுன் என்ற சொல் தான் இங்க பொருத்தமான விட. நீங்க இந்த சொல்லையும் கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளுங்க. என்ன சொல்? முத்தஅல்லிமுன் என்ற சொல் ஒன்று மீக்குது. என்ன சொல்? முத்தஅல்லிமுன். முத்தஅல்லிமுன். முத்தஅல்லிமுன் என்றாலும் கருத்து மாணவன். நோட் பண்ணி கொண்டா சரி. என்றா தஅல்லம என்றா கற்றுக்கொண்டான். சரியா? தஅல்லம. தஅல்லம என்ற கருத்து என்ன? கற்றுக்கொண்டான். தஅல்லம கற்றுக்கொண்டான். அப்ப முத்தஅல்லிம் என்றா கற்றுக்கொள்ளக்கூடியவன், மாணவன். சரி. இப்ப ஹதீஸ் நிக்கிறோம் இல்லையா? ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு. குர்ஆனை தானும் கற்று மற்றவருக்கும் கற்றுக் கொடுக்கின்றவர் தான் உங்களில் சிறந்தவர் என்ற ஹதீஸ் உங்களுக்கு தெரியுமேக்கும். பயில தஅல்லம என்ற சொல் வருது. தஅல்லம என கற்றுக்கொண்டான். அதை வச்சு முத்தஅல்லிம் என்ற கருத்து என்ன கருத்து? மாணவன் என்ன கருத்துல அடிக்கணும். சரியா? சரியா? ரைட். அடுத்த பாருங்க. ஹல் அபூக மௌஜூதுன் அல் யௌம். ஹல் அபூக மௌஜூதுன் அல் யௌம். ரைட். அப்ப அபூக என்ற மௌஜூதுன் என்ற சொல். மௌஜூதுன் என்ன கருத்து என்ன? மௌஜூத் என்ன சொல் வருவீங்க? எனது தாய். சொல்லுங்க பாக்க. மௌஜூத் என்ற சொல்லுக்கு காயிபுன். தாய் உணவு சமைக்கிறார். இல்ல இங்க இந்த மேலும் ஹல் அபூக மௌஜூதுன் அல் யௌம் என்ற சொல்லுல மௌஜூதுன் என்ற சொல்லுக்கு அண்டர்லைன் பண்ணிக்கிற. மௌஜூத் என்ற கருத்து என்ன? இருத்தல் அல்ல சமூகம் அளித்தல். சமூகம் அளிச்சிருக்கிற. இருக்கிறாரு. அப்படித்தானே? சமூகம் அளிச்சிருக்கிறாரு, இருக்கிறார். அப்ப என்ன சொல் வரும்? காயிபுன், ஹாதிருன், ஜாஹிபுன். ஹாதிருன். ஹாதிருன். ஹாதிருன் என்ற சொல் தான் பொருத்தமான சொல். சரியா? ரைட். பொருத்தமான ஒத்த சொல். உம்மி துஇத்து தஆம ஃபில் மத்பஹ். அப்ப உம்மி என்ற சொல்லுக்கு அண்டர்லைன் பண்ணிக்கிற. அப்ப உம்மி அதுக்கு ஒத்த சொல் என்னன்னா வாலிததி, பிந்தி,
உஹ்தி என்ன சொல் வரும்? உம்மி என்ற சொல்லுக்கு ஒத்த சொல் என்ன? வாலிதத்தி. வாலிததி. உம்மி என்ற சொல்லுக்கு ஒத்த சொல் வந்து வாலிததி. சரியா? அபி என்று வந்தால் வாலிதி என்று வரும். சரியா? ரைட், ஓகே. அப்ப இந்த சொற்கள் மட்டுமல்ல, நானோட குரூப்ல இன்ஷா அல்லாஹ் ஒத்த கருத்து எதிர்கருத்து லிஸ்ட் ஒன்று இருக்குது, பட்டியல் ஒன்று இருக்குது. நான் ஏற்கனவே அது உங்களுக்கு ஷேர் பண்ணி இருக்கிறேனோ தெரியல. நான் அதை கொஞ்சம் அனுப்புறேன். நீங்க அதுல இருக்கிற சொற்களுக்கு கொஞ்சம் ஒத்த கருத்து சொல்லையும் எதிர்கருத்து சொல்லையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி எழுதி பாருங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? 10 மார்க்ஸ் தானே. இங்கே 5 மார்க்ஸ் இருக்குது, இங்கே 5 மார்க்ஸ் இருக்குது. ஆனா எதிர்கருத்து 5 மார்க்ஸ் இருக்குது. எனவே அது அணியாம பிழை எடுக்க வேண்டிய அவசியம் ஒன்று இருக்காது. ரைட். அடுத்த 3வது கேள்விதான் எதிர்கருத்து சொல்லை அடைப்பிருந்து தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக என்பது. ரைட். அப்ப அதையும் கோடடிக்கிறனும். தக்ரஉ சல்பா அல் கிதாப வாகிஃபதன். தக்ரஉ சல்மா அல் கிதாப வாகிஃபதன். வாகிஃபதன் என்ற சொல்லுக்கு எதிர் சொல் என்ன? ஜாலிசத்தன், ஜாலிசத். நாயிமத்தன், காயிமத்தன். எஸ், என்ன சொல் வரும்? ஜாலிசத். ஜாலிசத்தன். சரியா? சரியா? நின்று கொண்டு சல்மா புத்தகம் வாசிக்கின்றாள். அப்ப வகஃப என்ன? நின்றான். ஏன்னா வகஃப என்ன? நின்றான். அப்ப ஜலச என்ன? அமர்ந்தான். அப்ப இன வந்து ஏனைய சொற்களை விட ஜாலிசா என்ற சொல் பொருத்தமான சொல், எதிரி சொல். யா முஹம்மத் தஆல மஇ அன ذاஹிபுன் இலா ஹுனாக. தஆல, தஆல என்றா வா. அப்ப நீ போ என்றத குறிக்கிற சொல் என்ன? உஹ்ருஜ், உதுகுல், இதுஹப். என்ன சொல் வரும்? இதுஹப். இதுஹப். ஓகேயா? இதுஹப் என்ன சொல் தான் வரும். ரைட், இதுஹப். ரைட். ததீரு தாயிரத்து ஃபௌக மதாரி ஜித்தா. அப்ப ததீரு என்ற சொல்லுக்கு அண்டர்லைன் பண்ணிக்கிறேன்னா, ததீரு தார, தார என்ன? பறந்தது. தார யதீரு ததீரு. ரைட். அப்ப ததீரு என்ற சொல்லுக்கு எதிர் சொல் எப்படி வரும்? தஹ்பிது, தர்கபு, துசாஃபிரு. என்ன சொல் வரும்? தஹ்பித்து. தஹ்பித்து என்ன சொல் தான் வரும். சரியா? தஹ்பித்து என்ன சொல் தான் பொருத்தமான சொல். இப்ப தார என்றா பறந்தது, ஹபத்த என்றா தரையிறங்கியது. ஓகே, தரையிறங்கியதுக்கு ஹபத்த. அப்ப ததீரு தாயிரத்து ஃபௌக மதாரி ஜித்தா. ஜித்தா விமான நிலையத்துக்கு மேலால் விமானம் பறக்கின்றது. அப்ப அப்ப தஹ்பிதுன்னா தரையிறங்குகிறது என்றுதான் எதிர் சொல்லாக வரும். ஓகே. அஸ்இலத்துல் லுகத்தில் அரபியத்தி வல் ஹிசாபி சஹ்லத்துன். சஹ்லத்துன் என்ற சொல்ல அண்டர்லைன் பண்ணிக்கிற. அப்ப அதுக்கு எதிர் சொல் எப்படி வர? சஹ்லத்துன். சொல்லுங்க, சஹ்லத்துன் என்ற சொல்லுக்கு எதிர் சொல் என்ன? சஹ்பா. சாபா. சஅபத்துன். வெரி குட். என்ன சொல்? சஅபத்துன் என்றதான் சொல். சஅபத்துன் கடினமானது. ரைட். ஓகே. அப்ப இந்த கேள்விக்கு விட இதுவாக இருக்கும். சஅபத்துன். ரைட். அபி முசாஃபிருன், அபி முசாஃபிருன் இலா மக்கத்தல் முகர்ரமத்தில் யதாயில் ஹஜ்ஜி. இலா முசாஃபிருன் என்ற சொல் அண்டர்லைன் பண்ணிக்கிற. அதுக்கு எதிர் சொல் என்ன? அபி முசாஃபிருன் இலா மக்கத்தல் முகர்ரமத்தில் யதாயில் ஹஜ்ஜி. சாஹிபுன், முத்தஅஹிருன், காதிமுன். என்ன சொல் பொருத்தமாக இருக்கும்? முத்தஅஹிரன் வரும். முத்தஅஹிருன் வராது. முத்தஅஹிரண்டா வந்து அப்ப தாமதமாகிறது. காதிமன் வருமா? காதிமுன் தான் வரணும். விளங்கினா? கதிமி என்றா தெரிந்தானே. இப்ப கதிமி என்றா வந்தான். சரியா புள்ள? கதிமி என்றா கருத்து வந்தான். ஐலிந்து வார சொல்தான் காதிமுன். சாஃபர் என்றா பிரயாணம் செய்தான், அதாவது சென்றான், போனான், பிரயாணம் செய்தான். அப்ப முசாஃபிர் என்பது அதிலிருந்து வார சொல். இப்ப முத்தாஹிர் என்ற சொல் வந்து அதுக்கு எதிர் சொல் என்னன்னு கேட்டால் முபக்கிர். முபக்கிர். சரியா? முபக்கிரன் என்று வரும். ஏன்னா முத்தாஹிரன் என்றால் முபக்கிரன் என்று வரும்.
சொல்லுவோமே நாங்க உதாரணமாக தஹப முஹம்மத் இலல் மദ്രസதி முபக்கிரன், முஹம்மத் பாடசாலைக்கு நேரகாலத்தோடு சென்றான். தஹப முஹம்மத் இலல் பைத்தி முதாஹிரன், முஹம்மத் வீட்டுக்கு லேட்டாகி போற தாமதமாகி சென்றான். சரியா? அப்ப முபக்கிர் முத்தாஹிர் என்பது தான் எதிர் சொல்லாக வரும். ஓகேயா? ரைட். அப்ப இங்க வந்து இருக்கிற விடைகள்ல பொருத்தமான விடையத்தான் நீங்கள் எழுதணும். அந்த அடிப்படையில இப்ப முசாஃபிர் என்ற சொல்லுக்கு ஜாஹிமுன் என்ற சொல்ல போட முடியாதுன்னா, அப்ப முசாஃபிருன் என்ற சொல்லுக்கு காதிமுன் என்ற சொல் தான் பொருத்தமான விடையாக வரும். சரியா? ரைட். நாலாவது, ரைட், நாலாவது மிக முக்கியமான ஒரு பகுதி ஒன்றுனா அதத் மஅதூத். ரைட். இதுல வந்து நீங்க ஏற்கனவே ஐடா பயிற்சி எடுத்திருப்பீங்க. அதுல சொல்லுங்க பார்க்க முதலாவது விட என்ன? 5 வினாக்களும் வந்து இலக்கங்களோடு தொடர்பான ஒரு வினாவாக காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில முதலாவது பாருங்க, அல் ஃபஸ்லு ஃபித் தௌரி. அல் ஃபஸ்லு ஃபித் தௌரி என்ன விடையாக வரும் சொல்லுங்க பார்க்க. அல் ஃபஸ்லு ஃபித் தௌரி தாலிஸ் அஸ்ஸாலிசி. இப்ப சாலிசான்னு சொன்னீங்க தானே மகள்? அந்த சாலிஸ் என்பது நீங்க எப்படி சொல்றீங்க? முதலாவது வைக்கிற சாலிசா, ரெண்டாவது வைக்கிற சாலிசா? இப்ப ரெண்டும் ரெண்டாவது சார். சொல்லுங்க பாக்க. ரெண்டாவது. ரெண்டாவது. வெரி குட். ஏன் ரெண்டாவது? சாரி, முதலாவது அல்ல, மூணாவதுனா. ரைட். ஏன் ரெண்டாவது இருக்கிற சாலிஸ் வரும் என்று சொன்னால், இங்க பாருங்க அலிஃப்லாம் உண்டிக்குதுன்னா. ரைட். இங்க அலிஃப்லாம் உண்டிக்குது. இது அலிஃப்லாம் இருந்தால் இங்க வரக்கூடிய அந்த இலக்கம் இது சிஃபத் மாதிரி தான் வருது. இப்ப சலாசா இல்ல, மூன்றல். இது மூன்றாவது, மூன்றாவது, நான்காவது, ஐந்தாவது எந்த மாதிரி வரக்கொள்ள அந்த இது வந்து என்ன வடிவத்தில் இருக்குதோ அதே வடிவத்துல தான் விடையும் வர வேண்டியது. இப்ப இங்க பாருங்க அலிஃப்லாம் இருக்கிறபடியால இங்க அலிஃப்லாம் வரும். இது ஆண்பாலா இருக்கிறதால இந்த விட பொருத்தம் இல்லை. ஏண்டா சாலிசா அண்டிக்குது. சரியா? அப்ப இது ஆண்பால் சொல்லாக இருப்பதன் காரணமாக அஸ்ஸாலிசி என்பது தான் விடையாக வர வேண்டும். அப்ப அல் ஃபஸ்லு ஃபித் தௌரி சாலிசி என்றதுதான் விடை. சரியா? ரைட். அல் ஃபஸ்லு ஃபித் தௌரி சாலிசி, வகுப்பறை மூன்றாவது மாடியில் உள்ளது என்று வரும். ரைட். ரெண்டாவது கேள்வி பாருங்க, ஹாதல் கிதாபு ரூபியாத் என்று இருக்குது. என்ன விட வரும்? ஹாதல் கிதாபு ரூபியாத் பிஹம்சி பிஹம்சதி பிஹம்சீன. இந்த இடத்துல என்ன வரும்? பிஹம்சி என்று வருமா, பிஹம்சதி என்று வருமா, பிஹம்சீன் என்று வருமா? பிஹம்சி. பிஹம்சி. ரைட். பாப்போமே. சரியா? இப்ப ரூபியாத் என்பது பன்மை சொல். என்ன? ரூஃபாய்கள் என்று வந்திருக்குது. இந்த சொல் மஅதூத், அதாவது எண்ணப்படக்கூடியது, பன்மையாக வந்தால் நீங்க சுவராக ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் 3 தொடக்கம். சரியா? பன்மையாக வந்தால் 3 தொடக்கம் 10 வரையுள்ள இலக்கங்களுக்கு தான் 3 தொடக்கம் 10 வரைக்குள்ள இலக்கங்களுக்கு தான் இந்த மஅதூத் பன்மையாக வரும் என்பதை ஞாபகம் வச்சுக்கொண்டா சரி. அப்ப பிஹம்சீன் என்ற சொல் எப்படியும் வராது. ஓகே. அப்ப பிஹம்சி அல்லது பிஹம்சத்தின்னு தான் வரும். அப்ப நாங்க ஒரு விடையை நீக்கி வச்சு தானே. அப்ப மற்ற ரெண்டையும் வச்சு நாங்க எப்படி பார்க்கிற, இது பிஹம்சி என்பது ஆண்பாலையும் பிஹம்சத் என்பது பெண்பாலையும் மீக்குது. ரைட். எதை வச்சு நாங்க தீர்மானிக்கிற? உங்களுக்கு தெரியும் தானே, எதை வச்சு பார்க்கிற? ரைட். இப்ப ரூபியாத் என்ன சொல்லிக்கிறதானே, ரூபியாத் என்ன சொல்லுடைய ஒருமை சொல் என்னன்னு கேட்டால் ரூபியத்துன். என்ன சொல்? ரூபியத்துன். அதுதான் ஒருமை சொல். அப்ப ரூபியத்துன் என்பது ஆண்பாலா பெண்பாலா? ரூபியத்துன் என்பது ஆண்பாலா பெண்பாலா? சொல்லுங்க பிள்ளைகள். ரூபியத்துன் என்பது ஆண்பாலா பெண்பாலா? சொல்லுங்களே. தெரியும் தானே, சிம்பிளா பார்த்த உடனே சொல்லலாம். ரூபியத்துன் என்ற சொல் ஆண்பாலா பெண்பாலா? சமா?
ஓ சார். சொல்லுங்க மகள். ரூபியத்துன் என்ற சொல் ஆண்பாலா பெண்பாலா? ஆண்பால். இல்லையே, ஆண்பால் இல்லையே. ரூபியத்துன் இருக்குது, அவன பெண்பால். பெண்பால் தானே. ஏன் பெண்பால் அது? என்ன காரணம்? துன்வந்தி. கடைசிக்கு அத்தாவுல் மர்பூத்தா, அதாவது நாங்க பேச்சு வழக்குல சொல்றோம்னா குண்டுத்தான்னு சொல்றோம் இல்லையா? என்ன சொல்ற? குண்டுத்தா. ரைட். அப்ப நாங்க 3 தொடக்கம் 10 வரையுள்ள இலக்கங்கள் வருமாக இருந்தால், அது நான் ஏற்கனவே சொன்னேன், எப்படி கண்டுபிடிக்கிற? கடைசி மஅதூத், அதாவது எண்ணப்படக்கூடியது பன்மையில வந்திருந்தால், பன்மை சொல்லாக வந்திருந்தால் அது 3 தொடக்கம் 10 வரையுள்ள இலக்கங்களாகத்தான் இருக்கும். அப்ப அதற்கு பிறகு என்ன செய்யறது? அதுக்கு பிறகு அதுல ஒருமை சொல்ல பார்க்கிற. இப்ப ரூபியாத் என்பது ரூபாய்கள் என்று பன்மையில் இருக்குது. அப்போ ஒருமை சொல் என்ன? ரூபியத்துன் என்று இருக்குது. அந்த ரூபியத்துன் என்ற சொல் ஆண்பாலா பெண்பாலான்னு பார்க்கிறார். இது பெண்பாலாக இருந்தால் சரியா, இலக்கம் ஆண்பால வரணும். அப்ப இதுதான் விட. ஓகேயா? கட்டாயமாக நீங்க இந்த அதத் மாதூத் பயிற்சியை நல்லா எடுத்துக்கொள்ளுங்க. எப்படியுமே 5 வினாக்கள் வாரு. சரியா, சிம்பிளாத்தான் வாரது, கடினமான இலக்கங்கள் வாரவும் இல்லை. 1, 2, 3 தொடக்கம் 10, 11, 12, 13 தொடக்கம் 19 இந்த மாதிரிதான் வாருது. அடுத்த முதலாவது இரண்டாவது என்று வரக்கூடிய முறையில அந்த வினாவும் வரும். சரியா? ரைட். அப்ப ஹாதல் கிதாபு பிஹம்சி ரூபியாத் என்றதான் விட. இந்த புத்தகம் 5 ரூபாய்கள் ஆகும். ரைட். அஹ்லரல் முதர்ரிசு சுவரின் மினல் மக்தபா. சரியா? அப்ப இதுக்கு விட என்ன வரும்? சாலிஸ் அஸ்தாலிஸ் அண்டிக்குது, சலாசா அண்டிக்குது, சலாசுன் அண்டிக்குது. என்ன விட வரும்? சலாசுன். சரியா? பாப்போமா? இதா விட மூணாவதா? ஓகே, பாப்போமே. இப்ப அஹ்லரல் முதர்ரிசு அண்ட ஆசிரியர் கொண்டு வந்தார். சுவர் என்ற சொல் பன்மையில் இருக்குதுன்னா, ரைட். அப்ப அது ஒருமை சொல் என்ன? சூரத்துன். ஏன்னா அது ஒருமை சொல் வந்து சூரத்துன் என்பதுதான் ஒருமை சொல். ரைட். சூரத்துன் என்பது ஆண்பால் சொல்லா பெண்பால் சொல்லா? பெண்பால் சொல். இது பெண்பாலாக வருமாக இருந்தால் இலக்கம் எப்படி வரணும்? ஆண்பால வரணும். அப்ப நீங்க சொன்னதுதான் சரி. அஹ்லரல் முதர்ரிசு ஸலாஸ சுவரின் மினல் மக்தபா. சரியா? வாசிய சாலையிலிருந்து ஆசிரியர் 3 படங்களை கொண்டு வந்தார். அப்ப நீங்க பாருங்க, இந்த இடத்துல அஸ்தாலிஸ் என்று சொல்லும் ஆண்பால தான் நீக்குது. ஆனா இந்த விட பொருத்தமா? பொருத்தம் இல்லை. சரியா? இல்ல, பொருத்தம் இல்ல. ஏன்னு சொன்னா இது 3வது என்ற கருத்துல வாருது. சிஃபா மௌசூ அடிப்படையில வரக்கூடியது. சரியா? ரைட். ஓகே. 4வது கேள்வி பாருங்க. ஃபில் ஃபஸ்லி தில்மீதா அண்டிக்குது. 17 அப்ப இது 17. எல்லா இலக்கங்களும் எப்படி இருக்கிற? 17ஆக இருக்குது. அப்ப ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், 13 தொடக்கம் 19 வரைக்குள்ள இலக்கங்களுக்கு ஒரு சட்டம் இருக்குது. 13 தொடக்கம் 19 வரைக்குள்ள இலக்கங்களுக்கு ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. ரைட். அந்த சட்டத்தை இப்படி இலகுவான முறையில ஞாபகம் வச்சுக்கொள்றது. இப்படிங்க பாருங்க. அஷராண்டா 10, சபுஆண்டா கருத்து 7. சரியா? ரைட். அப்ப அஷராண்டா 17. அது எவ்வளவு தெரிந்தானே. அப்ப நீங்க இலக்கத்தை பொறுத்து ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அப்ப இங்க 13 தொடக்கம் 19 வரையுள்ள இலக்கங்களுக்கு ஒரு சட்டம் இருக்குதுண்டா அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ற? ரைட். அதுல பாருங்க, இது பெண்பால் தானே. தில்மீதா என்பது பெண்பால். சரியா? இவர் பெண்பாலாக இருந்தால் இவருக்கு முன்னால வாரதும் பெண்பால் தான். ரைட். இவருக்கு முன்னால வாரது ஆண்பால். அப்படி லேசா ஞாபகம் வச்சுக்கொண்டா சரி. அப்ப என்ன விட வரும் சொல்லுங்க பார்க்க? என்ன விட வரும்? அப்ப 17 அண்டிக்கிற இது விடையா வருமா? 17 அண்டிக்கிற விடையா வருமா? ரெண்டுமே பெண்பால் இருக்குது. விடையா வருமா? இல்ல சார். அது வராது. 13 தொடக்கம் 19 வரை உள்ள இலக்கங்கள்ல 2 பகுதி இருக்குது. அந்த 2 பகுதியுமே ஆண்பாலாகவோ அல்லது 2 பகுதியுமே பெண்பாலாகவோ வராது.
அப்ப 2 இருக்குது, 2ல எது விடையாக வரும்? 17 17 17 7 விலங்கல்ல எப்படி? 17 சார். 17 இதுதான் விட. விளங்கினா அவளுக்கு 17 என்றதான் விட. ஏண்டா அத்த லேசா ஞாபகம் வச்சுக்கொள்றபடி இப்ப பாருங்க, தில்மீதா பெண்பால்ல இருக்குது, சரியா? இங்கிட்ட பெண்பால் இருந்தால் இதற்கு முன்னால் உள்ளதும் பெண்பாலாகத்தான் வரணும், அதற்கு முன்னால் உள்ளது ஆண்பாலாக வரணும். ஒருவேளை இந்த இடத்துல தில்மீதன் வாரன்னு வச்சுக்கொள்ளுங்களே, இந்த இடத்துல ஒருவேளை இப்படி வாருது, இப்படி வாரு தில்மீதன் அண்டு வாரு, தில்மீதன் அண்டு வாரு. இப்ப என்ன விட வரும்? அப்ப இது ஆண்பாலாக இருக்குது. இவர் ஆண்பாலாக இருந்தால் இவருக்கு முன்னால வரக்கூடியது ஆண்பால் தான், அவருக்கு முன்னால வரக்கூடியது பெண்பாலாக வரும். அப்ப என்ன விட வரும்? பில் ஃபஸ்லி தில்மீதன் அண்டு வந்தால் என்ன விட வரும்? 17 தில்மீதன் அண்டுதான் வர வேண்டியது. சொல்ற விளங்குறதானே? ரைட். அப்ப இந்த இடத்துல பெண்பால் இருக்கிறதால, சரியா, இந்த இடத்துல பெண்பால் இருக்கிறதால விட எப்படி வரணும்? 17 தில்மீதத்தன் அண்டு வரணும். 17 தில்மீதத்தன் அண்டுதான் விட வர வேண்டியது, சரியா? ரைட், இதுதான் விடையா. 17 தில்மீதத்தன் என்றதுதான் விட. ரைட். அடுத்த பாருங்கோ, என்ன? யதகவ்வனுல் பைத்து மின் குர்ஃபத்தன். சரி, குர்ஃபத்தன் ஒரு மேலிக்குது. 11 11 11 அண்டு இருக்குது. அப்ப உங்களுக்கு தெரியும் 11 என்றாலும் 11 என்றாலும் 11 குறிக்குது, சரியா? இப்ப இதுல 11க்கு ஒரு தனி சட்டம் ஒன்று இருக்குதுன்னா, 11ஆம் இலக்கத்துக்கு ஒரு சட்டம் இருக்குது, 12ஆம் இலக்கத்துக்கு அதே மாதிரி இன்னொரு சட்டம் ஒன்று இருக்குது. அப்ப 11ஆம் இலக்கத்தை பொறுத்த மட்டில மஅதூத், அதாவது எண்ணப்படக்கூடியது பெண்பாலாக வந்தால் இலக்கத்தின் 2 பகுதிகளும் பெண்பாலாகவே வர வேண்டும். மஅதூத் ஆண்பாலாக வந்தால் இலக்கத்தின் 2 பகுதிகளும் ஆண்பாலாகவே வர வேண்டும். இப்ப உதாரணமாக 11 கலவன், களம் என்பது ஆண்பால் சொல்லிட்டானே. உதாரணமாக 11 பேனைகள், சரியா? அல்லது 11 குர்ஆன்லையும் வாரனா, 11 கௌகபாண்டு வார, சரியா? 11 தாலிபன் 11 மாணவர்கள், சரியா? ரைட். இது ஆண்பால்ல வந்திக்குது. அப்ப 11 இது இப்ப பெண்பால மாத்துவதாக இருந்தால் எப்படி வரும்? அஹத என்ற சொல் இஹ்தா அண்டு வரும். 11 என்ற சொல்லும் பெண்பாலாக மாறும். 11 தாலிபத்தன். விளங்கினா? அஹத என்ற சொல் இஹ்தா என்று மாறும், அசர என்ற சொல் அசரத்த என்று மாறும். ரைட். அப்ப ரெண்டுமே பெண்பாலாகவே வரும். அப்ப அந்த அடிப்படையில இதுன ஹுருஃபத்தன் நண்டிக்குது. அப்ப என்ன விட வரணும்? 11 சரியா? 11 சரியா? இல்ல சார். இல்ல, 11 தண்டிக்குது, ஆண்பாலும் பெண்பாலும் கலந்து இருக்குது, அது சரியா? இல்ல சார். இல்ல. அப்ப என்ன வரணும்? 11 என்று தான் வரணும், சரியா? 11 என்று தான் வரணும். ரைட். 11 என்ற கருத்துல வர இல்லையா? அப்ப யதகவ்வனுல் பைத்து மின் 11 ஹுருஃபத்தன், வீடு 11 அறைகளை உள்ளடக்கி உள்ளது, கொண்டிருக்கின்றது என்று வரும். இதே மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும் என்ன என்று சொன்னா 12 12ம் இப்படித்தான் வரும். 12 தாலிபன். நான் உதாரணம் தாலிபன் என்ற சொல்லுக்கே விளங்கப்படுத்துறேன். 12 தாலிபன், 12 தாலிபன், அது 12. இது பெண்பாலாக வரக்கொள்ள ரைட். இஸ்னா என்ற சொல் எப்படி வரும்? இஸ்னதா அஷரத தாலிபத்தன் என்று வரும். ஓகேயா? பெண்பால வரக்கொள்ள இஸ்னதா அஷரத தாலிபத்தன் என்று வரும். விளங்கினா? அப்ப 2 பகுதிகளும் ஆண்பாலாக வரும். ஆண்பால் சொல் வந்தால், பெண்பால் சொல் வந்தால் 2 பகுதிகளும் பெண்பால் சொல்லாகவே வரும், சரியா? அப்ப கட்டாயமாக இது தெரிந்திருக்க வேண்டும். ஏண்டா உங்களுக்கு அந்த அடிப்படை இலக்கங்கள் தான் கேள்வியாக வரும், இலக்கங்களுக்குரிய சட்டங்கள். எனவே கொஞ்சம் 1, 2
அடுத்த 3 தொடக்கம் 10, 11, 12, அதே போல 13 தொடக்கம் 19. குறிப்பாக இந்த சட்டங்களுக்குள் இருந்துதான் இந்த இலக்கங்களுக்கான சட்டங்களுக்குள் இருந்து கேள்விகள் வாருது. ரைட். இப்ப சில நேரம் ஹம்சூன், சித்தூன், சபூன், தமானூன் அப்படின்னு கேள்விகள் வாரு. இப்ப உதாரணமாக ஃபில் ஃபஸ்லி, சரியா, ஃபில் ஃபஸ்லி வகுப்பறையில் ஹம்சூன தாலிபன் அண்டு வரும். ஹம்சூன தாலிபன், சரியா, தாலிபன், ஓகே, இப்படி வரும். அல்லது ஹம்சூன தாலிபத்தன் என்று வரும். இதுல பாருங்க, நீங்க ஒரு வித்தியாசம் இல்லை. ஆண்பாலாக இருந்தாலும் பெண்பாலாக இருந்தாலும் அந்த இலக்கத்துல எந்த வித்தியாசமும் இல்லை. ஹம்சூன வகுப்பறையில் 50 மாணவர்கள் இருக்கின்றார்கள் என்று வாரது. இப்ப இதுவே நீங்க இப்படி பார்த்தால் ரஐது நான் கண்டேன், நான் பார்த்தேன், ஹம்சூன் என்று வராது. ஹம்சீன தாலிபன், நான் 50 மாணவர்களை பார்த்தேன். அதே போல ரஐது ஹம்சீன தாலிபத்தன், நான் 50 மாணவிகளை பார்த்தேன் என்று சொல்லலாம். அது ஏன் மாறிக்குது? இது ரஃபுடைய நிலைமையில் இருக்குது. ரைட். இது வந்து மஃபூல் பிஹியாக வந்திருக்குது. இந்த வாவ் நூன் பன்மையாக வந்தா மஃபூல் பிஹி செயற்படு பொருள்ல வந்து வாவ் நீக்கப்பட்டு யாவாரென்று படிச்சிருப்பீங்க தானே. நீங்க எங்கேயோ மதரசாலையோ ஸ்கூல்லையோ நீங்க படிச்சிருப்பீங்கன்னா அந்த ஒழுங்குல தான் கேள்வி வந்திருக்குது. ரஐது ஹம்சீன தாலிபன், இப்ப நான் கண்டேன், நான் பார்த்தேன். யாரை பார்த்தேன்? 50 மாணவர்களை பார்த்தேன். எனவே தான் ஹம்சீன் என்ற சொல் வந்திருக்குது. அப்ப பின்னுக்கால வார சொல் அது முஃப்ரதாக வரும், ஒருமை சொல்லாக வரும். ஆனா இலக்கத்துல ஆண்பால் பெண்பால் என்ற வேறுபாடு இல்லாம வரும். சரியா? ரைட். அப்ப பகுதி 1ல வரக்கூடிய இந்த 20 வினாக்களுக்குமான விடைகளை நீங்க முழுமையாக புள்ளிகள் எடுத்துக்கொள்ள பாருங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? ரெண்டாவது அவ்வளவு கடினமான ஒரு பகுதி உண்டு அல்ல, கடினமான ஒரு பகுதி உண்டு அல்ல. சரியா? ரைட். புள்ளிகள் எதுவும் டவுட் இருக்கிறோம் தெரியல. அந்த நாங்க ஜூம் பேக்கேஜ் வாங்கல, 40 நிமிஷம் லிமிட் பண்ணிக்கிற அந்த எங்களோட பேர்சனல் ஜூம்ல இருந்து தான் நான் உங்களுக்கு லிங்கை ஷேர் பண்ணினேன். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த செஷன்